ஒரு 90s மருமகளும் ஒரு 2K மருமகள் இருக்கப்ப நீங்க என்ன சார் சொல்றீங்க? உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை வருதுன்னு கேக்குறேன். எங்கெல்லாம் தொடர்றது? ஒரு நிமிஷம். டேய் ஏன்டா காட்டி கொடுத்த? வீட்ல இருக்க மருமக வந்து ரீல்ஸ்லாம் பண்ணுவாங்க சார். அத்தை நம்ம என்ன ரீல்ஸ் பண்ண போறோமா? வாயை மூடிட்டு நான் சொல்றத மட்டும் கேளு. இப்ப ட்ரிப் போறோம்னா அந்த இடத்த என்ஜாய் பண்ண முடியாது. முடியலடி பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ அவங்களோட பிரியாரிட்டி எல்லாமே சோஷியல் மீடியா வியூஸ். கரெக்ட்டா சொல்றீங்க. எங்களுக்குள்ள வந்துட்டு நான் ஒன்னா தான் போகணும், வெளியே போகணும்னு ஆசைப்படுவேன். ஒண்ணா போலாம். அவங்க தனியா தான் போகணும்னு ஆசைப்படுவாங்க. இங்கல்ல ஐயோ என்ன நானே போட்டு கொடுத்துட்டேனே. எங்க கூட மிங்கிள் ஆக மாட்டாங்க. ஒரு படம் டிக்கெட் புக் பண்றோம் அப்படின்னா நீங்க புக் பண்ணிக்கோங்கக்கா, நான் வரல, நான் தனியா போறேன். என்னடி சொல்ற? ஷாப்பிங் போகணும்னு 2 பேரும் ஒன்னா போகணும்னு ஆசைப்படுவேன், வரவே மாட்டாங்க. அதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்டே. என் கூட சேரவே மாட்டேன்றாங்க. இல்ல எப்பவுமே அவங்க தான் பிரியாரிட்டியா இருக்காங்க முடிவு பண்றது. ஓ அதான் நீங்க அப்ப நெக்ஸ்ட் டைம் வந்து என்ன கேளுங்க ஃபர்ஸ்ட். பாருங்க. என்னடி லுக் விடுற? என்ன லுக் விடுற? எனக்கு குக் பண்ணவே தெரியாது சார். அது எனக்கே தெரியுமே. என்ன தெரிகிறது? அது ஒண்ணுமில்லடா. அக்கா நம்ம சேர்ந்து ஏதாவது செய்வோம் வாங்க அப்படின்ட்டு. இது நல்ல விஷயம் தானே? நோ. நேக்கு எனக்கு பிடிக்காத டிஷ்ஷா மெயினா எடுத்து மட்டும் தான் நல்ல விஷயம். நோக்கு கிடையாது. அப்புறம் என்ன பிடிக்கும் சொல்லி வா இதை செய்வோம்னு கூப்பிட்டா செய்வேன்ல சார். செஞ்சு கொடுத்துருக்கேன் சார். பொட்டேட்டோ மட்டும் தனியா எடுத்து ஒதுக்கி வச்சிருவாங்க சார். நீ கரெக்ட்டா சொன்னீங்க. நீங்க செஞ்சு கொடுக்கறத பத்தி அவங்க பேசல. நீங்க மேல சொல்லுங்க. அவங்க சேர்ந்து செய்யறத பத்தி கேக்குறாங்க. ஆக இந்த பாத்தியை சமைக்க விடக்கூடாதுங்கிறதா நம்ம ஐடியா. அப்படி சொல்ல முடியாது, ஆனா சுத்தி வளைச்சு அப்படித்தான். பாப்பங்க பாப்பா சார். அந்த புள்ள வீட்டுக்குள்ள தங்கச்சியா தான் வந்திருக்கா. நீங்க அக்காவா இருக்கீங்களான்னு தான் இப்ப கேள்வி. பயப்படாத. பயப்படாத. எனக்கு கோவம் ரொம்ப அதிகமா வரும். ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க அதை கண்ட்ரோல் பண்ணுன்னு. பாத்தீங்களா? செல்ல அந்த கோவத்தினால அவங்களுக்கு குழந்தைங்களுக்குள்ள எதனா சண்டை வந்தாலே எனக்கு மேடம்கிட்ட பேச புரிஞ்சதா? எதுவும் இல்லாத மாதிரி ஆன மாதிரி ஆயிடும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. இப்ப வீடுகள்ல பெரும்பாலும் குழந்தைகளை வச்சுதான் சண்டை வருது. ரூமா மெதுவா பேசுங்க. என்னடி மெதுவா பேசுங்க? என்ன மெதுவா பேசுங்க? அப்படி பேசுங்க. அவங்களுக்கு தானே முதல்ல குழந்தை. இப்ப அந்த குழந்தைய நீங்களும் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருந்தீங்களா இல்லையா? ஏன் தைரியத்தை படப்படாது. அசிங்கமே இல்ல அண்ணனுக்கு ராஸ்கல். இப்போ அந்த பொன் குழந்தை இவனை கிள்ளிடுறான். போடா பண்ணி. ஆமா ஏதாவது டாய்ஸ்க்கு சண்டை போட்டு somebody cutting I am cutting. இல்ல எல்லாத்தையும் அந்த பிள்ளை கிள்ளும். அந்த குழந்தைக்கு அவ்வளவுதான் புரியும். சரி அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி. ஐயா உங்க சொந்த பிள்ளைகளை வச்சு உறவை மெயின்டைன் தான் பண்ணணும். அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். don't know english. பிள்ளைகளை வச்சு இப்ப உங்களுக்கு என்ன, என் பிள்ளை ஒரு வார்த்தை யாரும் சொல்லிடக்கூடாது. யார் சொல்றா? நீ தைரியமா சொல்லு. அதுதான் என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுதான் சேசனா. ஏய் ஷூ. என்னடா பேசாம இருக்க? நீங்க தான் பேசுறத உசுன்னு சொல்லி ஆஃப் பண்ணீங்க சார். அப்புறம் எப்படி பேசுறது? இப்ப சொன்ன அவ்வளவு பொசசிவா அப்சஸ் ஆகாதீங்க. டோன்ட் அப்சஸ் வித் யுவர் கிட்ஸ். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. அவங்களும் இதெல்லாம் யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. ஆனா எனக்கு தெரிஞ்சது நம்மளுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்துருச்சு, பேச முடியல அப்படின்னு. என்ன கேட்ட? இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ்க்கு என் பிள்ளைய ஒரு வார்த்தை யாரும் சொல்லிடக்கூடாது. குழந்தையே ஏன் அழுகிறாய்? உனக்கு என்ன வேண்டும்? என் பிள்ளைய நான் மட்டும்தான் அடிப்பேன். என்னென்ன மொமெண்ட்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சண்டை போடும்போது கண்டுக்காம இருந்தாலே மோஸ்டா முடிஞ்சிடும். குழந்தையே மீண்டும் எதற்கு அழுகிறாய்? எனக்கு இல்ல எங்க அத்தை மாமா அவங்கள பாத்துக்கிட்டாங்க, 2 பேரும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணாங்கனாலே நான் கண்டுக்க மாட்டேன். இந்த பாரு நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசென்ட்டா முடிச்சுக்க. எப்படி? அதெல்லாம் நடக்காது. நீங்க மாமனார் மாமியார் இங்க உள்ள கொண்டாடுறீங்க. சி தம்பி எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? எப்படி பார்த்தாலும் மூத்த பிள்ளைக்கு ஒரு சின்ன பிரிவிலேஜ் இருக்கும். நீங்க அதெல்லாம் மண்டையில ஏத்திக்காதீங்க. அந்த வீட்டுல அது வரைக்கும் எப்படி இருந்திருக்கும்? சொல்லுங்கயா. டேய் வளர்ந்த 2 பசங்க இருப்பாங்க. புதுசா ஒரு மருமக வந்திருக்கும். இது வேற அழுமூஞ்சி. அவன் வந்து இப்பவும் பாத்ரூம் போனா கூட வாஷ் பண்றதுக்கு அவங்க பண்ணி விடுவாங்க. அந்த அவன் வந்து அடிப்பான், தூக்கி போடுவான், அந்த சாப்பாடை தூக்கி மேல வீசியிருக்கான், போனை தூக்கி வீசியிருக்கான். நிறைய இது பெரிய அகராதி பிடித்த குழந்தையாக இருக்கும் போல இருக்கிறது. அமைச்சர்களே கேட்டீங்களா? அவங்க ஹஸ்பண்ட் வந்து நான் மாமான்னு கூப்பிடணும் முறைப்படி. செதுக்கிடுவேன் அப்படியே செதுக்கிடுவேன். ஆனா அவங்க ஹஸ்பண்ட அவங்கள தவிர வேற யாருமே மாமான்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாமா அந்த நம்ம ஹஸ்பண்ட செல்லம்மா சிக்கு வாங் வாடா போடான்னு கூப்பிடுவோம். வாயை திறந்து சொல்லுடா. நீங்க உங்க கணவரை வாடா போடலாம் கூப்பிட மாட்டீங்களா?
எல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். தனியா எப்பயாவது இருக்கும்போது கூப்பிட்டுருக்கோம் சார். 1000 தடவை சொல்லுவேன் சுப்பையா பாண்டியா சுப்பையா பாண்டியா சுப்பையா பாண்டியா. பேர சொல்லிட்டானா எல்லாம் அவங்க பழைய தலைமுறைப்பா, இவங்களாம் 90s பா அப்படின்னு தோணுது. அத நீயே சொல்றா. அப்படி சொல்ல வேண்டியது நான் முதல்ல சொல்லிருப்பேன்ல, கூறு கட்டுவீங்களா? இப்போ யாராவது ரிலேஷன் வீட்டுக்கு வராங்கன்னா உடனே ஓடி போய் வாங்க 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 அப்படின்னு கூப்பிடுறது. வாங்க 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 அந்த வாங்க மாமா வாங்க பையா கொடுங்க தட்ட இங்க ஒரு பையா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் வரவே இருக்குது. நான் எப்பவுமே யார் வந்தாலுமே வாசல் வரைக்குமே வந்து போய் கூப்பிட்டு. ஓ நீங்க சொன்னது இவர்தானா? அந்த நேரத்துல தங்கச்சி என்ன பண்ணுவாப்ல? தங்கச்சி உள்ள ரூம்ல உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன்யா டின் பீர் சைஸ்ல இருந்துகிட்டு உன் பொண்ணு ஓவரா பேசிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அவங்க வந்து உட்கார்ந்த உடனே காஃபி போடுற மாதிரி பில்டப் கொடுக்கறது. உங்க வீட்டுக்காரர் காதலர் தினத்துக்கு என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் வாட்ச் கிஃப்ட் கொடுத்தாங்க. வெளியே எதுக்கு வாட்ச் பாக்குறீங்கன்னா உனக்கு தான் வாங்க வந்திருக்கேன்னா அது எனக்கு ஒரு சர்ப்ரைஸா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் பண்ணோனே. அந்த டயத்துக்குள்ள தான் வந்து நான் சிக்கிறேனா? அது ஓன் டைம் இல்லப்பா, ஏன் டைம். ஏன் இந்த பில்டப்? அவர் உங்க மேல இதெல்லாம் பண்ணாதான் உங்க மேல ஒரு அன்பு செலுத்துறாருன்னு உங்களுக்கு தெரியுமா, இல்லாட்டி பண்ணாட்டி தெரியுமா? பண்ணாமலே தெரியும். அப்புறம் எதுக்கு பண்ணாரு? ஏய் அப்புறாணி, அது உங்க சொந்தக்காரங்கள்ட்ட ஸ்கோர் பண்றாப்ல அண்ணி, அந்த விவரம் தெரியல உங்களுக்கு. இவர்கள் எப்படியா அது? நம்ம எங்கனாச்சும் கோவிலுக்கு அந்த மாதிரி போகணும்னா கொஞ்சம் மாடர்னா போவோம். நார்மலா சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க வெளியெல்லாம் போனோம் அப்படின்னா மாடர்னா போவோம், கோயிலுக்குலாம் போறப்ப ட்ரெடிஷனலா போவோம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். எடுத்த உடனே நாங்க கோயிலுக்குலாம் போறப்ப மாடர்னா போவோம். அந்த மாதிரி நீங்க மேல சொல்லுங்க. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இல்லைங்க சார். கோவிலுக்கு போனா ட்ரெடிஷனலா தான் போகணும், மாடர்ன் ட்ரெஸ்ல போக கூடாது அப்படி சொல்றாங்க. நீங்க அதுக்கு என்னப்பா? என்ன போட்டு நான் அடப்பு தெரிச்சு போவோம் அடப்பு. என் மாமியார் சொல்றத நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். நீ வந்து அதானே என்ன தூண்டி விட்டுட்டு என்ன கெட்ட வேலை கிட்ட அவங்க சேஃப் ஜோன்ல உட்காந்துருவாங்க. அதான் தெரியும். சரி 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 அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன கதை? நீ போய் கொஞ்சம் சொல்லமா, உன்ன மாதிரி புடவை கட்ட சொல்லமா, உனக்கு நீல கலர் எடுத்து வச்சிருக்கேன் அவளை பச்சை கலர் கட்ட சொல்லமா அப்படின்வாங்க. ஒரு பெண்ணுக்கு கூட ஒரு பெண்ணு மேல இறக்கம் இல்லாம போச்சுங்க. எங்க ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த ஜெனரேஷன்ல எப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணோம், உனக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சார். ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஓகே, எல்லா இடங்களுக்கும் புடவைதான் கட்ட வேண்டும் என்று சொல்வது கொஞ்சம் பழைய ஆள் மாதிரியான ஃபீலிங்கை தருது. சரி, இந்த அப்படியா? ஆமா. அவங்க தாளிக்கணும், சமையல்ல இது பண்ணணும். தாளிக்காம சமைப்பீங்களா? அது அவங்க அவங்க அவசரத்தை பொறுத்தது. அவங்க உங்களுக்கு வந்து சாப்பிட்டா போதும், அதுக்கானது இருந்தா போதும். ஆக்சுவலா குருமாதா சாப்பிடுறாக்கும். இவ்வளவு சுத்தமா சாப்பிட்டுருக்கேன் பாரு. இதை காலைல எழுந்திரிச்சு கோலம் போடுறது, ஓகேவா? மற்றபடி டயத்துக்கு இந்த சமையல் பண்றதுக்குலாம் வர்றது, டைமிங்க்கு வந்து பண்றது. என்ன பேச்சு பேசுற நீ? நமக்கு முன்னாடி 4 பேர் இருக்காங்க சார், அவங்களே ஒரு 4 வேலை செஞ்சிருவாங்க. நம்ம போய் அங்கங்க டச் அப் பண்ணிட்டு நல்ல பேர் எடுத்துட்டு வந்துறது. அப்படித்தான் அந்த டுபாக்கூர் அங்க போய் சொல்லி வச்சிருக்கான். இல்ல அது கூட செய்யற ஆள் மாதிரி தெரியல உன்னை பார்த்தா. எனக்கு மாமனாருக்கு நிகரா உட்கார கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன ஜாலியா ஜோடி போட்டு வர்றாளுங்க பத்தியா? நான் தெரியாதனமா முதல் தடவை கல்யாணமான புதுசுல உட்காந்துட்டேன். மாமி என்னத்த மாமியார் பிடிச்சு திட்டினாங்க. ஆனா என்னடி சொல்ற? எனக்கு அடுத்து அவங்க சின்ன மருமக வந்தாங்க, கால் மேல கால் போட்டு உட்காந்துருக்காங்க. அப்பயும் என் மாமியார் எதுவும் சொல்லல, கேட்கல. வீட்டுக்கு மூத்த மருமக இவங்க கிட்ட கூப்பிட்டு சரி சரி விஷயத்தை சொல்லுமா. நமக்கு இவ்வளவு சொத்து இருக்கு பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க பாத்துக்கணுமா இல்ல உங்களுக்கு பாதி கொடுக்கணுமா? ஓ அதான் நீங்க எனக்கு பாதி கொடுக்கணும் சார். என்னது இப்போதைக்கு வச்சு சித்துக்கிட்டோம், கொடுக்க சொல்ல கொடுக்க. அது எப்படி கொடுக்க சொல்ல கொடுக்க முடியும்? இப்ப என்னன்னு கேட்டா அவங்க கிட்ட தானே சொல்லியிருக்காங்க இது சொத்து இவ்வளவு இருக்குன்னு. உங்கள் சொத்து இது உங்கள் சொத்து. அப்படியே இருக்கலாம், அவங்களே வச்சுக்கிட்டோம். அவங்களே வச்சுக்கிட்டோம். அதானே பார்த்தேன். அப்பா ராஸ்கல் அயோக்கிய பைய முடிச்ச வைக்கி முள்ள மாறி. எப்ப அது க்ளோஸ் அப் போங்கடா நம்ம முகத்துக்கு. என்ன அவங்க இப்ப சொல்லு யார் சொத்து? இது உங்கள் சொத்து. என் சொத்தை நீ விக்கலாமா? முடியாது. இன்னொரு பூமி வந்து தெரிஞ்சது எப்படி எனக்கு புரியல. எங்க மாமியார் வந்து மஞ்சள் கலர் saree கட்டி பெரிய பொட்டு வச்சு குங்குமம் கோயிலுக்கு சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 நாளுமே போவாங்க காலையில. நான் தான் வந்து
நார்மலாவே போலாம், அப்படி ஒன்றும் காட்டணும்னு தேவையில்லை அப்படின்னு அவங்க நான் தான் சேஞ்ச் பண்ணது. இப்போ வந்து மருமகா மாமியார மாடு முட்டணும்னு நினைக்கிறதும் மாமியார் மருமகளை குளத்துல பிடிச்சு தள்ளி விடணும்னு நினைக்கிறதும் நான் வந்து கொஞ்சம் சொன்ன பேச்சு கேட்காத மருமக அப்படி. கெட்ட பேர் உங்களுக்கு, அட்வான்டேஜ் அவங்களுக்கு. நான் இப்ப என்ன தப்பு பண்றது இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க? நம்மளுக்கு பிடிச்ச செஞ்சு சாப்பிட முடியலையே, அப்படி பிடிச்ச சொன்னா தீத்துற போறியா? அவங்க கிட்ட நான் கேட்பேன் நானு. சப்போஸ் கிடைக்கலனா நம்ம ஆர்டர் போட்டு அவ்வளவுதானே. இன்னும் சொல்ல போனா என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்றதை விட ஃபாஸ்ட். ஆமா. ஆமாவா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். இந்த குலதெய்வம் எல்லாம் கும்பிடுறோம்ல சார், எல்லாரையும் கூப்பிட்டு அங்க எல்லாருக்கும் சேர்த்து சாப்பாடு செய்யறதுல இருந்து அந்த குலதெய்வம் பண்றதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ், கும்பிடுறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம தான் எடுத்து செய்யணும். செய்றேன் செஞ்சுட்டு என்ன கேள்வி மேல கேள்வி கேக்குறானீங்க? மரியாதை கட்டு போ. மூத்த மருமக அப்படின்றப்போ உனக்கு அந்த நீ தான் வந்து எடுத்து போட்டு எல்லாமே செய்யணும். எங்க குடும்பத்துல நாங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க டைரக்டா சாமி கும்பிடும் போது தான் வருவாங்க. இப்போ கரெக்ட்டா சொன்னீங்க, கரெக்ட்டா சொன்னீங்க. பேரே மருமகள்கிட்ட கொடுத்தா நீங்க ஒத்துப்பீங்களா? இளைய மருமகள் கிட்ட கம்ப்ளீட்டா கொடுக்கணும்னு சொல்லல சார். கம்ப்ளீட்டா தான். என்ன யோசிக்கிறீங்க? முன்னுரிமை இருக்குல்ல, அதையும் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்பனா கொடுத்துடலாமா? கொடுக்கட்டும் சார். ஆக்சுவலா குடு. என்னடி தீர்த்தத்துல கொத்தமல்லிக்குது? அந்த பொறுப்பை உங்கள்ட்ட கொடுத்துருவோம், அந்த உரிமையை உங்கள்ட்ட கொடுத்துறாங்க, கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் அந்த பதவியே வேணும்னு ரிட்டையர் ஆகி வேண்டாம். வீட்டு சாமி கும்பிடுவோம், குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு அந்த எல்லா கேமரா அவன் பக்கம் திருப்பு. தட்டை எடுத்து கொடுப்பாங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. இதை யார்கிட்ட கொடுப்பாங்க? என்கிட்ட தான் சார். நீங்க மேல சொல்லுங்க. இனிமே அதை அவங்க கையில கொடுத்துருவோம். ஓகேயா? அதுக்கு என்னப்பா? கொடுத்துடுறேன் சார். அப்படியா? ஏன் தாங்க உன்கிட்ட சொன்னனா? இல்ல இல்ல. அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமாடா? இப்ப தெரிஞ்சுக்க. அப்ப உங்க மாமியார்ட்ட நேரா சொல்லுங்க. ப்ளீஸ் கம். சார் கொடுத்துடலாம் சார். நீங்க ரெடி தான்? ரைட், கொடுத்துடலாம். சானா ஃபீலா இருக்கு சார். வாங்க. வெயிட்டிங்கா. ஆஹா, இப்போ ஒரு அளப்பறை கொடுத்தா தானே தப்பிக்க முடியும். இப்ப அந்த உரிமையை அவங்கள்ட்ட நீங்க கொடுக்க போறீங்க. நோ! சொல்லுங்க சார். மடப்பட பேசிக்கிட்டு இருக்கும்போது மைக்க கொண்டாந்து வாய்க்குள்ள வரையடா. மூச்சு முடி செத்து. கம்ப்ளீட்டா கொடுக்கணும்னா ஃபீல் ஆகும்ல சார். இல்ல கம்ப்ளீட்டா தான் மாட்டிக்கிட்ட பங்கு. 10 நீங்க தான் சொல்லுங்க தாச்சி. என்னைய பார்த்தா பாவமா இல்லையா? சொன்னா கேளு. 5 4 3 2 1. விடுங்க பாஸ், ஆனது ஆயி போச்சு. ஆனதா? நானே எடுத்துட்டு போறேன் சார். என்னமா 10 வருஷமா பேசிட்டு இருந்த விஷயம் 10ல போயிருச்சு. ஏய், சிரிக்கிறா நீ? நான் எடுத்துட்டு போறேன் சார். சரி, நீங்க எடுத்துட்டு போலாம். பட் தட்டு எங்க? எங்க வீட்ல வந்து எங்க அத்தைக்கு வந்து அமாவாசை கிருத்திகை அப்பெல்லாம் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது வீட்ல. நம்ம தான் இழிச்ச வாய் போல, எது கேட்டாலும் நம்மள தான் திட்டுறாங்க. அப்படி கேளு. அதை விட்டு மாடுகிட்டு மரியாதை பேசிட்டு இருக்க. சரி வாங்க. நீ மோல போ. நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலையே. சரி அப்படிதான் கொடு, நான் செய்யறேன். என்ன இவ்வளவு யோசிக்குது? எது சதிகிதி பண்ண போகுதா? நான் கொடுக்க தயாரா தான் இருக்கேன், நீ எடுக்க தயாரா இல்ல. நீ வந்து உரிமையை கேட்கற தவிர கடமையை செய்ய மாட்டேங்கிற. அவங்க இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. வந்து சொந்தக்கார மருமக, நான் வந்து அசல் தானே. ஓ, இதுதான் நீங்க சொந்தத்துல இருந்து வந்தவங்க சார், நான் அசல். அதனால அவங்க கொஞ்சம் அதுல டச்சா இருக்காங்க, நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. போடா. பேச முன் வந்தீங்கல்ல, அவங்க எதை செய்ய விடாம தடுத்தாங்கன்னு சொல்லுங்க, கேட்போம். நலங்கு. ஓ, நீங்க சொன்னது இவர்தானா? நலங்கு ஃபங்க்ஷன் ஒண்ணு. நீ இரு, நான் தானே பெரியவன், நான் தானே ஃபர்ஸ்ட்ல போய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க மேல சொல்லுங்க. சொல்றாங்க. நீங்க இது வம்பிழுக்கிற வேலை. வா வேலை அடி எளவு மாவள. இங்கிட்டு தான். எங்களுக்கு தெரியும். எடுத்து செய்யுன்னு சொன்னா அவங்க உரிமையை கேட்கறது. 2 தலைமுறை மருமகள்கள் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கீங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.